சத்தியமாக சவுண்டு கேட்குது கைஸ். உங்களுக்கு கேட்குமா இல்லையான்னு தெரில, சத்தியமாக எங்களுக்கு கேட்குது. இங்கே இருக்கும்போது எங்களுக்கு கால்லாம் சத்தியமாக நடக்குது. சென்டரில் நின்றுருக்கோம். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏன்னா மேலே ரொம்ப சவுண்டு கேட்குது. கேட்குதா தம்பி? நீ தான் இங்கே இருக்கியாப்பா? அண்ணன் உனக்கு சாக்லேட் ஏதாச்சும் வாங்கி தரட்டா? நீ எதாவது சவுண்டு போடுறியா? நான் உனக்கு சாக்லேட்டு பொம்மை எல்லாம் வாங்கி தருவேன். நீ எங்கே இருக்க? இந்த சவுண்டு கேட்டே நான் பின்னாடி வரட்டா? நீ அங்கே தான் இருக்கியா? பின்னாடி வச்சுக்கோ. நீ மேலே தான் இருக்கியா? சொல்லு. நானும் அண்ணன் மத்தான்ப்பா. நானும் அண்ணன் மத்தான்ப்பா. சொல்லு, நான் உனக்காக என்ன ஹெல்ப் வேணால் பண்ணுவேன். நான் உனக்கு என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா? சவுண்டு கேட்குதா? அங்கே ஒரு கண்ணு வச்சுக்கோடா. அங்கே ஆடுதா. கைஸ் கேட்குதா? மேலே இருக்க எல்லா கம்பியும் ஆடுது. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லிட்டா, காற்றின்னு அடிக்கவே இல்லை. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? இல்லை அந்த தம்பி இருக்கானா? நீயாப்பா தம்பி இதெல்லாம் பண்ணுறது? ஒரு அண்ணமாய் நினச்சிக்கோப்பா. என்ன உனக்கு ஏதாச்சும் வேணுமா? சாப்பிட வேணுமா? சொல்லு. நீ என் முன்னாடி வந்தீங்கன்னா உனக்கு எல்லாமே நான் செஞ்சு தருவேன். என் முன்னாடி வருவியா நீ? உனக்காக சாக்லேட்டு பொம்மை எல்லாம் வாங்கி தருவேன். என் முன்னாடி வா பார்க்கலாம் ஒரு டைம் மட்டும். இல்லை நீ மாடியில் தான் இருக்கியா இன்னும்? கேட்கும்போது ஜாஸ்தியாக காற்று அடிக்குது, அது மாதிரி சவுண்டும் கேட்குது. நீ மாடியில் தான் இருக்கியாப்பா? அப்போ ஏதாவது சவுண்டு போட முடியுமா உன்னால்? கேட்குதா? நான் கேட்க ரெஸ்பான்ஸ் வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு இதை எந்த உதவி இது அம்மா இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மாவாக இருந்தாங்கன்னா ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க. மீன்ஸ் ஏதாச்சும் அறிகுறி அழுகிற மாதிரி ஏதாச்சும் காட்டியிருப்பாங்கல்ல. இது அம்மா இல்லை. தம்பி நீயா தம்பி? அது அண்ணன் எந்த ஹெல்ப் வேணும் கேளு. உனக்கு எந்த ஹெல்ப் வேணும்னு சொல்லு, அண்ணன் பண்ணுறேன் உனக்காக. உனக்கு சாக்லேட் வேணுமா? பொம்மை வேணுமா? ஆனால் எங்கே என்னாச்சு? அந்த கேப்பில் தானே. தம்பி நீயாப்பா அது? உன் ஃபோனு ஒழுங்காக இதாக மாட்டேங்குதுமா, புரியுதா உனக்கு? அந்த உருவம் கேப்சர் ஆகலாமா உன் ஃபோனில்? சத்தியமாக சொல்ல போனால் ஒன்று ஷேடோ கிராஸ் ஆச்சு, எனக்கு புரியுது. ஆனால் எப்படி சொல்கிறது? சத்தியமாக காத்தடிக்கல கைஸ், சத்தியமாக. மதர் ப்ராமிஸ். நாங்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறோம். உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? உங்கள் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் நாங்கள் பண்ணணுமா? சொல்கிறியா? நாங்கள் பண்ணுறோம். இப்படியே நீ எப்படி சொல்கிறது, ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம இருந்தீங்கன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. உனக்கு ஏதாச்சும் பண்ணணுமா? சரி நீ ஏதாச்சும் ஒரு கல்லை தூக்கி இங்கே போடுறியா? வெளியில் போடுறியா? அப்போ உனக்கு ஏதாச்சும் அண்ணன் வாங்கிட்டு வரேன் உனக்காக. ஏதாச்சும் கல்லை தூக்கி போடுறியா? சவுண்டு கேட்டுச்சு. அங்கே இன்னொரு ரூம் இருக்கு. அந்த சைடு தம்பி நீ என்கிட்ட எதுவுமே பேசலான்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. இது மாதிரி சவுண்டு மட்டும் கொடுத்தா எப்படி? நீயே சொல்லு. இப்போ எங்களுக்கு தேவைன்னா நான் உன்கிட்ட பேசுகிறேன் தெரியுமா? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் தெரியுமா? உன்னை பார்க்கறதுக்காகவே நாங்கள் வந்திருக்கோம் தெரியுமா? அது மாதிரி நீ ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் கொடு பார்க்கலாம். உனக்கு ஏதாச்சும் சாக்லேட் பிடிக்குமா? பொம்மை பிடிக்குமா? ஏதாவது சொல்லி நான் உங்களுக்கு வாங்கி தரேன். அண்ணன் மாதிரி நாங்கள் அண்ணன் தானே. உனக்கு என்ன வேணும்னு சொல்லுப்பா, நான் வாங்கி தரேன். பொம்மை வேணுமா உனக்கு?
சாக்லேட் வேணுமா உனக்கு? உனக்கு என்ன வேணும்? காத்தடிக்கல, சவுண்டு மட்டும் கேட்குது. உனக்கு என்ன வேணும் சொல்ல, அண்ணா வாங்கி தரேன். பூச்சி பூச்சி பூச்சி. உனக்கு என்னப்பா வேணும்? அங்கே ஃப்ளாஷ் அடி, ஓகேவா? அங்கே ஃப்ளாஷ் அடிச்சு பாரு என்ன இருக்குன்னு. தம்பி எது வேணும்னா அண்ணன்ட்டு கேளுப்பா. நீ இப்போ இந்த கம்பி ஆட்டினா நான் ஒத்துக்குவேன். உனக்கு சாக்லேட் வேணும், உனக்கு வந்து பொம்மை வேணும்னா ஒத்துக்குவேன். இந்த கம்பி மட்டும் ஆட்ட முடியுமா உன்னால்? உனக்கு நான் வாங்கிட்டு வந்து இங்கேயே கொடுப்பேன். இந்த கம்பி மட்டும் ஆட்டு பார்க்கலாம். இல்லை வேண்டாம், இந்த கம்பி பக்கத்தில் வந்து நில்லு. உனக்கு வந்து பொம்மை சாக்லேட்டு எல்லாமே அண்ணன் வாங்கி தரேன் உனக்கு. வா, இந்த இது பக்கம் மட்டும் வந்து நில்லு பார்க்கலாம், உன்னால் முடிஞ்சுச்சுன்னா. என்னடா மயிறு. கைஸ், நாங்கள் மேலே போய்ட்டு கீழே வந்துடலாம்ப்பா. மேலே போய்ட்டு கீழே வந்துடலாம். ஏன்னா எங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது. புரியல. அமைதியாக எனக்கு ஏதாச்சும் வேணுமா? சாப்பாடு வேணுமா உனக்கு? பார்த்து வாடா கம்பி. கைஸ், நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறோன்னே. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் கொடுங்க, அது மட்டும் போதும். நான் தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு. என்னோட எல்லா கம்பியும் ஆடுது. ஆனால் இந்த கம்பி சில கம்பியில் ஆடவே மாட்டேங்குதுடா. அங்கே இருக்கிறது தாண்டா மெயின் ஆடுது. தம்பி, சாக்லேட் வேணுமா? சரி, கீழே அண்ணன் கொஞ்ச நேரம் இருட்டில் நிற்கிறேன், தொட முடியுமா உங்களால்? தொட முடியுமா? அங்கே பிளாஸ் அடி. என்ட்ரி. காத்தடிக்கல, சத்தியமாக காத்தடிக்கல. நீங்கள் தான் இருக்கியா இல்லை மேலே இருக்கியா? உங்கள் அம்மா அப்பாலாம் வவால்றா. என்னடா கண்ணு ஒரு மாதிரி இருக்குது. அதை அடிக்காத பயப்படுத்துறா. விட்றா. உனக்கு சாப்பிட ஏதாச்சும் வேணுமா? என் முன்னாடி வா, நான் உனக்கு சாக்லேட் எல்லாம் தருவேன். நீங்கள் பின்னாடி மட்டும் வரணும்னு நினச்சி பார்க்காத. நீ முன்னாடி வந்தால் உனக்கு சாக்லேட்டு எல்லாம் நான் தருவேன். இது மாதிரி கம்பி சத்தம் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. உனக்கு புரியுதா தம்பி? நீ என் முன்னாடி வா, உனக்கு வந்துட்டு சாக்லேட் பொம்மை உனக்கு என்ன வேணும் சொல்லு, அண்ணன் உனக்கு எல்லாமே பண்ணுவேன். கேக்குதா? அங்க கேக்குதா? என்ன பண்ணுறது கைஸ்? சத்தியமாக எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இங்கே வந்துட்டு ஒரு குழந்தை ஆவி இருக்கா இல்லை அம்மா ஆவி இருக்கா, எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னே எங்களுக்கு சத்தியமாக என்ன பண்ணுறதுன்னே புரியல கைஸ். கடைசி அவ்வளோதான். கீழே போய்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் வருதான் லைட் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம். அது ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்போது ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா ஓகே. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆச்சுன்னா நாங்கள் கிளம்பிடுவோம். அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். கீழே பாதி இடம் நம்ம எக்ஸ்ப்ளோரே பண்ணல. எனக்கு ஒரு உருவம் போன மாதிரி இருந்துச்சு, ஆனால் கேப்சர் ஆச்சுன்னு தெரிலடா. தம்பி நீயா? பேசும்போது ஆக்டிவிட்டி நடக்குது, பேசாத போது ஆக்டிவிட்டி நடக்கல. ஒரு புண்டியே நடக்கல மயிரி. தம்பி, உனக்கு ஏதாச்சும் வேணுமாப்பா? நீ முடிஞ்சா இங்கே வந்து நில்லு பார்க்கலாம். ஃப்ளாஷ் அடிக்கிறான் பாரு, அங்கே வந்து நில்லு பார்க்கலாம். அங்கே வந்து நில்லு பார்க்கலாம் உன்னால் முடிஞ்சுன்னா. நீ வந்தீங்கன்னா உனக்கு எல்லாமே தம்பி வாங்கிக்கலாம் தம்பி. உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லு. இங்கே பாடுறா, இதெல்லாம் யாரா வந்து போட்டது?
யார் போட்டான்னு தெரியல. இங்கே பாரு, நடக்குதுன்னு தெரியல. பாருங்க என்னென்னமோ இருக்குது. ஆக்டிவிட்டி ஒரு சைடு நடக்குதுங்க பாருங்க. அவனோ தற்கொலை பேர் வர எழுதி வச்சிருக்கான். பாரு கல். தம்பி நம்ம அமைதியாக இருக்கும்போது எந்த ஆக்டிவிட்டி நடக்குது புரியுதா? சரி நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறோம், நீ ஹாப்பியாக இருப்பியா தம்பி? நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறோம், நீ ஹாப்பியாக இரு. பாய். நாங்கள் போட்டா கம்பி கம்பி சவுண்டு. நாங்கள் பேசுறதுக்கு கரெக்டாக அந்த இது வருது. எப்படி சொல்கிறது? தம்பி அது நீயா? நீ இங்கே தான் இருக்கண்ணா. நான் 3 டைம் இங்கே கதவு தட்டுறேன். உன்னால் திரும்பி தட்ட முடியுமா? இங்கே திரும்பி நீ தட்டு பார்க்கலாம். திரும்பி தட்டு. கீழே கதவு தட்டு பார்க்கலாம். நான் 3 டைம் தட்டினேன்ல, நீ தட்டு பார்க்கலாம். யாரோ வர்றாங்க மேலே. தம்பி அது நீயா? காய் சத்தியமா ரூஃபுக்கு மேலே யாரோ வர்றாங்க. இது அந்த அம்மா ஆவியாலாம் தெரில எனக்கு சத்தியமாக சொல்ல போனோம். சரி நாங்கள் போட்டா நீ ஹாப்பியாக இருப்பியா? நாங்கள் போனால் நீ ஹாப்பியாக இருப்பியா சொல்லி நாங்கள் கிளம்பிடுறோம். உனக்கு சாக்லேட் அப்போ வாங்கி தர மாட்டோம் நாங்கள். என் முன்னாடி வந்து நிற்கல நீயே. தம்பி இங்கே இது இருக்கியா? பயப்படாமல் முடிஞ்சால் இந்த பெஞ்சை மட்டும் நீ நகர்த்தி காட்டினீன்னா உன் சாக்லேட்டு பொம்மை எல்லாம் வாங்கி தருவான் அண்ணன். நகர்த்தி காட்டு பார்க்கலாம் உன்னால் முடிஞ்சுன்னா. என்ன வேணுமோ கேளு தம்பி, எல்லாம் நான் பண்ணுறேன். ஒன்னா நான் உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன். இந்த பெஞ்சை மட்டும் முடிஞ்சா நகர்த்தி காட்டு உன்னால் முடிஞ்சா. எனக்கு மேலே போனால் என்னமே தோணுது. இங்கேயே இருந்து இன்ட்ரோ முடிச்சுட்டு போயிடலாம். போன டைம் ஸ்மோக்கி கௌதம் அண்ணாலாம் வரும்போது இதெல்லாம் நகர்ந்துச்சு. ஏன் நாங்கள் வரும்போது நகராத இதெல்லாம்? ஏன் எங்களை உனக்கு பிடிக்காதா? என்னதுடா என்னது? பூ அங்கே இருந்துச்சா? இது இன்னும் இருந்த மாதிரி இருந்துச்சு. தம்பி அது நீயா? அங்கேயா காரணம்? இல்லை இந்த செவத்துக்கிட்ட இல்லை காணும். கைஸ் எனக்கு சத்தியமாக என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு கன்ஃபார்ம் அந்த மேலே ஒரு ரூம் கேப்சர் ஆச்சு. என்னால் முடிஞ்சால் நான் எடிட்டிங்கில் காட்டுறேன். இல்லைனா அது என்னாச்சுன்னு தெரில. கொஞ்சம் ஃபோன் ப்ராப்ளம்னால என்னான்னு தெரில. சவுண்டு கேட்குதா? காத்தடிக்கலான இரும்ப மட்டும் ஆடுது எப்படின்னே தெரில. தம்பி ஒன்று சாக்லேட் வேணுமா? முடிஞ்சா என் முன்னாடி வா பார்க்கலாம். நீ என் முன்னாடி வருவியா? நீ இந்த ஸ்டெப்புக்கிட்ட வந்து நின்று பார்க்கலாம். கம்பி மட்டும் ஆடுது. தம்பி நீ கம்பியை மட்டும் ஆட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீ இங்கே முன்னாடி வா. நீ தான் இந்த பட்டை விட்டு இறந்து போன தம்பியா? நீ தான் பட்டை விட்டு இறந்து போயிட்டியா? நீ தான் பட்டை விட்டு இறந்து போயிட்டீன்னா கம்பி ஆட்டு பார்க்கலாம் உன்னால் முடிஞ்சா. கேக்குதா? காத்தடிக்கல, சத்தியமா காத்தடிக்கல. என்ன பண்ணுறதுனே சத்தியமாக தெரில. எங்களுக்கு ஒரே மிஸ்ட்ரியாக இருக்குது. இங்கே அந்த பையன் ஆவி இருக்கா இல்லை என்ன குண்டை ஒரு மயிரும் புரிய மாட்டேங்குது. கம்மிதரே அம்மா நீங்கள் இங்கே இருக்கீங்களாம்மா? நீங்கள் இருந்தீங்கன்னா ஏதாவது சவுண்டு போட முடியுமா? கம்பி சவுண்டு தான் கேட்குது. எனக்கு புரியல. இப்போ வந்துட்டு அம்மா அப்பா இப்போ குழந்தைய பற்றி கேட்குறோம்மா, அந்த பட்டை விட்ட கம்பி சவுண்டு. இப்போ அம்மா பற்றி கேட்டாலும் கம்பி சவுண்டு. இல்லை எனக்கு புரியல. நீங்கள் ஃபேமிலி எங்கே தான் இருக்கீங்களா? உங்களை யாராச்சும் அடைச்சி வச்சிட்டாங்களா? பிளாக் மேஜிக் ஏதாச்சும் பண்ணி சொல்லுங்கள். உங்களை பிளாக் மேஜிக் பண்ணி ஏதாச்சும் பண்ணி அடைச்சி வச்சிட்டாங்களா? நீங்கள் வெளியில் வராமல் இருக்கீங்களா? அது நீங்கள் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் வந்து உங்களை காப்பாற்றி விட்டுறேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு
நீங்கள் வந்து எங்களை வந்து ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, அது மட்டும் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணுமா? நாங்கள் ரொம்ப தூரத்தில் ஊட்டியிலேருந்து நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு 10-15 மணி நேரம் ட்ராவல் பண்ணி உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஒரு டைம் கூட எங்களை பார்க்கணுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே வரலையா? சொல்லுங்கள். அம்மாவா நினச்சி கேட்குறோம். இல்லை, அந்த தம்பி, என்னோட கூட பிறந்த தம்பியை நான் நினச்சி கேட்குறேன். உங்களால் வர முடியாதா என் முன்னாடி? ஏன் உங்களுக்கு பயமா என் முன்னாடி வரதுக்கு? உங்களுக்கு பயமா? சொல்லுங்கள். இந்த ஸ்டெப்பு கிட்ட வாங்க பார்க்கலாம். நான் கடைசியாக உங்களை ஒரே டைம் மட்டும் பார்த்துட்டு நான் கிளம்பிடுறேன். என் ஸ்டெப்பு கிட்ட வாங்க. ஸ்டெப்பு கிட்ட வர முடியுமா உங்களால்? இல்லை மேலேருந்து ஏதாச்சும் சின்ன கல் எங்களை அடிப்படாமல் ஏதாச்சும் ஒன்று கீழே போட முடியுமா உங்களால்? மேலே என்னமோ கிராஸ் ஆன மாதிரிச்சு. ஃபோக்கஸ் ஆச்சான்னு தெரில கருமம். உங்களால் வர முடியுமா இங்கே? உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு வாங்கி தரோம், முன்னாடி வரீங்களா? உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் எங்கள்கிட்ட மட்டும் சொல்லுங்கள், பண்ணுறோம். கைஸ், வந்ததுலேருந்து அந்த கம்பி சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டே இருக்கு. இதுக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரில. என்னது இது பேர்? என்னது? த ராட் காலேஜ்னு வச்சுருக்கான்னு பார்க்குறேன். த ராட் காலேஜ் பார்த்தீங்களா? அது கூட கம்பி சவுண்டு கேட்குது. எனக்கு புரியல. வெளியே இருந்து எடுத்து பார்க்கலாம். ஒரு வாட்டி கொஞ்ச நேரம் வெளில நின்று பார்க்கலான்றியா? நான் உங்களை நம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நீங்கள் இங்கே வாங்க, என் முன்னாடி வாங்க. இந்த வண்டி நேரம் கைஸ் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 12:16 ஆகுது. இங்கே 11:30க்கு வந்து நாங்கள் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக டைம் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் இங்கே வர மாதிரி யாருமே வர மாதிரி தெரில. ஆனால் 2 ஊரும் தெரிஞ்சிச்சு. ஃபோக்கஸ் ஆச்சான்னு தெரில, சத்தியமாக சொல்ல போனால். நீங்கள் முன்னாடி வர முடியுமா? கேட்குதா? கேட்டுச்சா? வசா கேட்டுச்சா? என்னது? திரும்பி அது போட முடியுமா உங்களால்? எங்களை கிண்டல் பண்ணுறீங்களா நீங்கள்? பள்ளி கத்தனை சவுண்டு கேட்குதா? ப்ளீஸ் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. ப்ளீஸ் உங்கள் காலில் வேணாம், அவளுக்கு ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. நீங்கள் இங்கே முன்னாடி வாங்களேன். உங்களுக்காக தான் நான் இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்கேன் தெரியுமா? முன்னாடி வாங்க ப்ளீஸ், எனக்காக முன்னாடி வாங்க. ஒரு தம்பியாக நினச்சேன் நான் உங்கள் கிட்ட கெஞ்சுறேன் நான். ப்ளீஸ் என் முன்னாடி வர முடியுமா நீங்கள்? இங்கே வாங்க ப்ளீஸ், எனக்காக வந்துட்டு போங்க. உங்களுக்காக சாக்லேட்டு, பொம்மை எல்லாம் வாங்கி தருவான் அண்ணன். வரமாட்டிங்களா நீங்கள்? என்ன புண்டையோ கூதி. காய்ஸ் காற்றடிக்குது பாருங்கள், பேய் காற்றடிக்குது. சரி எங்களை மன்னிச்சிருங்க. சரி, நாங்கள் போகிறோம், நாங்கள் வெளியில் போகிறோம். நீங்கள் ஹாப்பியாக இருங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? நாங்கள் கிளம்புறோம். பாய். தம்பி நீ ஹாப்பியாக இருப்பா, நாங்கள் கிளம்புறோம். எந்த ஹெல்ப்னாலும் அண்ணன்ட்ட சொல்லு. திரும்பி வந்து இந்த இடத்துக்கு வரோம். கொலுசு சவுண்டு கேட்டுச்சு. கேட்குதா? கைஸ் சத்தியமாக சுற்றி கேட்குது. எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறதுனே தெரில. சத்தியமாக சுற்றி கேட்குது. எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறதுனே தெரில. தோ ஒரு சைடு கொலுசு சவுண்டுன்னு, இன்னொரு சைடு அந்த ராட் இருக்குல்ல, அது சவுண்டு கேட்குது. வா சீக்கிரம் வாடா, ஏதாச்சும் மண்டல கிண்டல போட்டுரு போதுரா. உங்களால் இங்கே வர முடியுமா? இங்கே முன்னாடி வாங்க. உங்களை கஷ்டப்பட்டு நான் பார்க்க வந்தா. ஊட்டிலேருந்து உங்களை பார்க்க வந்திருக்கோம்மா. இங்கே வாங்க, நீங்கள் வாங்க, முன்னாடி வாங்க. உங்களை கஷ்டப்பட்டு பார்க்க வந்தேன் நான். எப்படி நீங்கள் ஏமாத்தம் தரீங்களா எனக்கு? சவுண்டு கேட்குதா? அப்போ இங்கே வரமாட்டிங்களா நீங்கள்? ஏதாச்சும் சவுண்டு போட முடியுமா? உங்கள் சவுண்டு கேட்டால் நான் கிளம்பிடுவேன் இப்போது. இல்லைனா நான் இங்கே பாய் போட்டு படுத்துருவேன். ஏதாவது சவுண்டு கொடுங்க, இல்லை நான் இங்கே பாய் போட்டு படுத்துருவேன். உங்களால் முடியுமா சவுண்டு போட? எனக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்கிறாங்க பேயெல்லாம் சும்மான்றாங்க. நீங்கள் எப்படி சும்மாவா இல்லை எப்படி? முன்னாடி இங்கே வர முடியுமா உங்களால்? சத்தியமாக முன்னாடி வர முடியுமா? நீ சும்மாவா இல்லை எப்படி? சொல்லுங்கள். போர்ட்ரேட் ஆகுதுரா, அந்த இடம் மட்டும் போர்ட்ரேட் ஆகுதுரா. பள்ளி கத்துற சவுண்டு கேட்குது. அப்படி நீங்கள் வரமாட்டீங்க கடைசி வரைக்கும். நீங்கள் வரமாட்டிங்களா? அப்போது உங்களுக்காக தான் இங்கே இந்த இடம் உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அப்படியே கிளம்பிடுவோம். என்ன சொல்கிறீங்க?
என்னாச்சு? என்னது என்னது? எங்கடா எங்கடா எங்கடா? ஜூம் பண்ணு. அதுதான். எங்கே? மாது நீங்களா? நீங்கள் தான் வந்தீங்களே எங்கள் முன்னாடி. நான் பார்க்கல, என் ஃப்ரெண்டு பார்த்தானா ஒரு வேளை. எனக்கு எப்படி இருந்துச்சு? ஒருவேளை இதை பார்த்தா கூட ஆகலாம். நாங்கள் ரொம்ப நேரம் இருந்தால் வந்து போலீஸ் தான் பிடிச்சிட்டு போகும் எங்களை. நான் சத்தியமாக சொல்கிறேன் கைஸ், ரொம்ப நேரம் இருந்தால் போலீஸ் தான் வந்து பிடிச்சிட்டு போகும். வாடா இதோட இன்ட்ரோ பேசி முடிச்சிடலாம்டா. ஆமாம், அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் டைமாக மிகப்பெரிய ஒரு காலேஜை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இந்த காம்போ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்துட்டு எனக்கு சில பல சவுண்ட்லாம் கேட்டுச்சு. மறக்காமல் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் SJ விஷ்ணு சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பை, டேக் கேர் ஃப்ரம் விஷ்ணு. தென் வந்துட்டு உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே வந்து SJ விஷ்ணு 23 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தென் பை 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 பை. நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறோம். பாய். இறச்சிருந்தீங்கன்னா எதாவது சவுண்டு போட முடியுமா? எங்கே நீங்கள் கேட்டுச்சு கேட்குதா? எக்ஸ்ட்ரீம் லைட்டாக பண்ணி. என்னது மேலே வீடியோ என்னாச்சு? அங்கே டார்ச் அடிக்கும். இதாக மாட்டேங்குது டார்ச்சு. எனக்கு என்னமோ ஒயிட் கலரில் தெரியுதுடா. டார்ச் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? இது சத்தியமாக எனக்கு தெரியல. நாங்கள் என்னமோ ஒயிட் கலரில் நின்றுருக்குது. மாது நீங்களா? டார்ச்சை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? சரி, நான் கடைசியாக உங்களை பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கேப்சர் ஆகிட்டீங்க. அவ்வளோதான், நான் போகிறேன். பாய். அங்கே டார்ச் அடி. நீங்கள் எங்கள் டார்ச்சை இது பண்ணுறீங்களா? கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? எங்கள் டார்ச்சை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? நான் வேணால் தனியாக மேலே வரட்டுமா? சொல்லுங்கள், நாங்கள் மேலே வரோம். அங்கே தான் நீங்கள் நின்றுருக்கீங்கன்னு என்ன எனக்கு தெரியுது. என்னமோ ஒயிட் கலரில் என்னமோ தெரியுது. கைஸ், கேமராவில் உங்களுக்கு எவ்வளோ தெரியுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரில. டார்ச் சத்தியமாக இது 2-3 பேட்டரி புதுசாக மாற்றிட்டு வந்தேன். முன்னாடி தான் மாற்றிட்டு வந்தேன். நீங்கள் எங்கள் டார்ச்சை கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? ஒத்தா, நான் வேணால் தனியாக வரட்டுமா? லைட் இல்லாமல் உங்ககிட்ட சொல்லுங்கள், நான் தனியாக வரட்டுமா? நீங்கள் எதாவது சவுண்டு போடுங்க, நான் தனியாக வரேன். காப்ஸா சரி, நான் கிளம்புறேன். பாய். அங்கே யாரும் நின்றுருக்காங்கடா. நீங்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே நில்லுங்க. எங்கடா சத்தியமாக ஃபோன் என்னமோ ஆயிடுச்சுடா. ஃபுல் பிளாக் ஆயிடுச்சுடா. இங்கே பாரு, லைட்டு கூட தெரிய மாட்டேங்குதுடா. சத்தியமாக வெறிடா. எங்கடா இதெல்லாம் ஃபோக்கஸ் ஆகுது? ஒன்றும் ஸ்டாடா. அங்கே ஃபோக்கஸ் பண்ணு. டார்ச் அங்கே ஃபோக்கஸ் பண்ணு அந்த இடத்துக்கு. என்னடா அவங்க நீங்கள் கண்ட்ரோல் இருக்காங்க. ஒயிட் கலர் ரூம் க்ளீனாக தெரியுதுடா. கைஸ் நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கரெக்டாக நான் டைமிங் சொல்லிடுறேன். அதுக்கே ஏமாத்திரம் சொல்லுவீங்க. 12:24 ஆகுது. நாங்கள் கரெக்டாக இதோட என்னமோ சவுண்டு கேட்குது. 24 ஆயிடுச்சு. நாங்கள் அவ்வளோதான் கைஸ், கிளம்பிட்டோம். பை 1 கிலோமீட்டர் கிளாஸ் அடிக்கிறியா? ரோட தாண்டி பார்த்துக்கலாம். இப்படி சத்தியமாக கேட்ஜெட்லாம் கண்ட்ரோல் பண்ணுறோம்.